இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் ஃபேஸில் க்ளோ அதிகமாக இருக்கும். என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக நான் எங்கள் ஊருக்கு போகிறேன். என்னோடய நேட்டிவ் கரூருக்கு போகிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு. போகிறதுக்கு முன்னாடி சின்ன பர்ச்சேஸ் இருந்தது. என் ஃப்ரெண்டோட பையனுக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து கிஃப்டெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் போய் அறக்க பறக்க வாங்கிட்டு லாஸ்ட் மினிட்டில் தான் எல்லாமே தோணுச்சு. என்ன பண்ணுறது? ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் பொறுமையாக வந்தோம். எங்கள் ஏரியாவிலேருந்து தாம்பரத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து தான் நாங்கள் வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ புக் பண்ணியிருந்தனால நாங்கள் வந்து பொறுமையாகவே எங்கள் லக்கேஜ் எல்லாம் தூங்கிட்டு போய் செட்டில் ஆகிட்டு இருந்தோம். சரி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேயே நாங்கள் ஃப்ரீயாக இருந்தனால ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக நாங்கள் வந்தோம். எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் சொல்லிக்கிட்டேனோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் ஊர் நேம் போர்டை பார்த்ததுமே எனக்கு அப்படியே ஒரு பூரிப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அவ்வா வந்து என் கணத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக எங்கள் அவ்வா தாத்தா வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் ரிலேஷன் எல்லாமே அக்கம் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களே எல்லாம் பார்க்கணும் நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம்.